மதுரை மீனாட்சி 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 சுந்தரேசர் லட்சுமி பேசுகிறேன். சந்தோஷம். 7 செம்மத்துக்கு அப்புறம் குடும்பமாக உட்கார்ந்து உலக நாடே நடத்தி கொண்டே இருக்கிய மானிட நாக்கால பேசுகிறவன் ஆணும் பெண்ணும் துப்பு கெட்ட நாய், துப்பு கெட்ட கழுவிகள், துப்பு கெட்ட பன்னிகள் எப்படி பேசும்? அது வாயிலாத சிவனை நம்ம சொல்லக்கூடாது. அதுகளுக்கு உள்ள அறிவுகளை இருந்து மானிட பிறவி பேசுதான். அதுக்கு உள்ள அறிவு இவன் மானிட பிறவி ஆணும் பெண்ணும் பேசி குலைத்து கொண்டே போகிறது. முக்கால் சத்தியம். லட்சுமி பேசுகிற முக்கால் சத்தியம். சந்தோஷம். மீனாட்சி மீனாட்சி சுந்தரேசர் உலக நாடு பூமியை சுத்தம் பண்ணிட்டு பச்சை பசுமையாக நீ கரகத்தை ஏற்றி வச்சிருக்கியே, இதை மாதிரி உலக நாடு பச்சை பசுமையாக இருக்கணும். 2 பேருமே உட்கார்ந்துருக்கிய அமர்ந்திருக்கிய முக்கால் சத்தியம். குடும்பத்தோட பிள்ளைகளோட உட்கார்ந்துருக்கிய பிள்ளைகளை கூட இந்த மானிட பிறவி தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வார்த்தை பேதான்? இவருக்கு இந்த பிள்ளைகளா அப்படின்னு பேதான். இவரை அழிச்சு தூக்கி உலக நாடை காட்டணும், உலக நாடை அழிக்கணும். என் வாரிசு, என் பிள்ளை பாடுறா, என் பிள்ளை, என் மகா நாகராஜன் இளைய பையன், இவரை அழிச்சு தூக்கி காட்டணும். புரியுதா? அழிச்சு உலக நாடு சொந்த வாரிச 2 பேருமே தூக்கி காட்டணும். முக்கால் சத்தியம். முக்கால் சத்தியம். லட்சுமி கணக்கு போட்டாச்சு. உலக நாடு நீதிமன்றமே ஏமாத்துத்தனமாக ஓடுது, அசிங்கத்தனமாக ஓடுது. நடத்த கட்ட தெரியாத அளவுக்கு நடந்து கொண்டு போகுது. அதான் 2 கை மானிட பிறவி ஒருத்தனை சேட்டை பண்ணிட்டு அகம்பாத சேட்டை பண்ணி போறான். அப்ப இவனுக்கு என்ன தண்டனை? தக்க தண்டனை. என்ன தண்டனை கொடுப்பார்? கடவுள் போட்ட கணக்கில் தப்பாது. இதுதான் தண்டனை கொடுப்பார். அமர்ந்து பார்ப்பார், அமர்ந்து கணக்கு விடுவார், அமர்ந்து கணக்கு எடுத்த உடனே தண்டனை கொடுப்பார். முக்கால் சத்தியம். கடவுளே, பார்வதி அம்மா, ஈஸ்வரனை, ஈஸ்வரியை, பரமசிவன், பார்வதி, பார்வதி உருவத்தில் 7 செம்மத்துக்கு அப்புறம் பார்வதி பரமசிவன் பூமியில் உட்காரணும். மானிட பேர்களுக்கு தெரியாத முட்டா பேர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன அறிவு இருக்கும் சொல்லு மீனாட்சி, மீனாட்சி சொல்லு. அப்படித்தானே அறிவு இருக்கும். அந்த அறிவற்ற கழுதிய, நாத்தம் முடிச்ச கழுதிய இதுதான் பேசும், இதுதான் பேசும். துப்பு கெட்ட மானிட பிறவிகள். முக்கால் சத்தியம். பார்வதி பரமசிவன் பூமியில உட்கார்ந்துருக்காங்கன்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய மானிட பிறவி திமிர்த்தனமாக போகுது. அந்த திமிரை அடக்கிறது ஈசன் தான் அடப்பார். முக்கால் சத்தியம். சத்தியம் சத்தியம். லட்சுமி பார்வதி, நீ கல்யாணம் முடிச்ச ஆடையிலே நீ திருமாங்கல்யமாக கழுத்தில் திருமாங்கல்யமாக முடிச்சு ஈசன் கூட்டு கைலாசத்தில் அமர்ந்ததுக்கு சந்தோஷம். சந்தோஷம். பார்வதி, ஆதியில நீ எப்படி இருந்தியோ அதே பிரார்த்தனத்தில் தான் இப்பயும் நீ கைலாசத்தில் உட்கார்ந்துருக்க. சந்தோஷம். இளைய பையன், 3வது பையன், இவனுக்கு உலக நாடு மெமரியில் ஏற்றிருக்கார். அவனுடைய மண்ட சிரஸில், அவனுடைய சிரஸில் ஈசன் தான் ஏற்ற முடியும். உலக நாடு கணக்கு எடுக்கிறது இந்த 3வது பையன் தான் எடுக்க முடியும், வேற யாரும் எடுக்க முடியாது. தலைப்புள்ள கொடை பிடிச்சி உட்கார்ந்துருப்பான். 2வது மகா உலக நாடு என் தாய் தான் போன பாடுறா, என் குடும்பத்தை பாடுறா, பார். விடக்கூடியது பொம்பளை புள்ள. முக்கால் சத்தியம். அவளுக்கு எல்லாமே ஞான சக்தி இருக்கு. அந்த ஞான சக்தியில தான் இப்போ உலக நாடு ஈசன் கணக்கு ஓட்டிக்கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் 3 கணக்கில் ஓட்டு முத்திரை போடாத, ஓட்டு எலெக்ஷனில் நிற்காத, இயந்திரத்தில் தட்டாத, நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும், வழக்கறிஞர்கள் ஆணும் பெண்ணும், இராணுவம் முப்படை வானரப்படை, நீ ஆணாத்தான் இருக்க, பெண்ணு கம்மியாக இருக்கு, ஏதோ கொஞ்சம் போட்டு வச்சிருக்கான், மித்ததெல்லாம் பெண்ணு எடுப்பார், ஐயா தான் எடுப்பார், கடவுள் தான் எடுப்பார். ஆணும் பெண்ணும் ஓட்டு முத்திரை போடாத இந்த மானிட பிறவி சேட்டை பண்ண தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுப்பார், முடிப்பார், முடிப்பார். அது டைம் பார்ப்பார். கடவுளை மிஞ்சி இவன் பிறந்து கிடக்கானா பூமியில்? ஆணும் பெண்ணும் எல்லாம் அரசியல்வாதி, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறேன், பல கோடி பேப்பர் வச்சிருக்கிறேன், இவருக்கு முந்தி பிறந்து கிடக்கானா?
சொடக்கு போட்ட மணிக்கு இருதயத்தை நெஞ்ச அமைக்கி விட்டு 100, 108 தூக்கி விடுவார். ஐயா தான் முடியும், கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.